வணக்கம் வருண் டாக்ஸ்ல என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோவை பற்றி பேசுறதுக்கு இன்னைக்கு அவரோட 40வது பிறந்த நாள்லேயே வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இன்னைக்கு டக்குன்னு எடுத்த ஒரு முடிவு தான் அது, இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்குமே லைஃப்பில் யாராவது ஒரு ஹீரோ இருப்பாங்க, இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்கள பார்த்து அவங்க கிட்ட இருந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டே இருப்போம்ல பேரலாக. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும், இல்லை நிறைய கேரக்டர் இருக்கும். பட் என்னோட லைஃப்பில் நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் ஒரு கேரக்டர் எப்பவுமே டாப்பில் இருக்கும். அப்படின்னா கடந்த ஒரு 20 வருஷங்களாக என்னோட லைஃப்பில் வந்து என்னோட ஹீரோவாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து CR7 என்று அழைக்கப்படுற கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஸோ ஃபுட்பால் பிடிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஃபுட்பால் பற்றி சுத்தமாக தெரியாதவங்களுக்கு கூட இந்த மனுஷனை தெரிஞ்சிருக்கு. அதாவது மோஸ்ட் ஃபாலோட் பர்சன் இன் த பிளானட், உலகத்திலே அதிகமான பின்தொடரப்படுற ஒரு மனுஷனை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபுட்பால் மட்டும் இல்லாமல் இந்த மனுஷன் கிட்ட இருந்து என்னெல்லாம் நம்ம லைஃப்பில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெடீரியா அப்படிங்கிற ஒரு போர்ச்சுகலில் ஒரு சின்ன ஊர். அவங்க ரொம்ப அநியாயத்துக்கு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியில் தான் வராப்பில். இவங்க அப்பா வந்து இந்த கிட்லாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்கல்ல, கிட்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபுட்பால் கிளப்பில் ரொம்ப கம்மி காசுக்கு வேலை செய்யக்கூடிய ஆள். அவங்க அம்மா வந்து சாப்பாடுலாம் குக் பண்ணி தர மாதிரியான ஒரு வேலை பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப ஏழையான ஃபேமிலியிலேருந்து வராப்பில். சும்மா பிஞ்சு போன பூட்ஸு, அப்புறம் ரோட்டில் வந்து குப்பெல்லாம் வந்து பொறுக்கிற வேலை, இதெல்லாம் சைடில் பார்த்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா அரை வயிறு மட்டுமே நிரம்பி டெய்லி போயிட்டு ஃபுட்பால் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க அப்பாவோட ஆசையின்படியே வந்து பின்னால் ஒரு ஃபுட்பாலராகவும் வந்து மாறுறாரு. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு மாதிரி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேலண்ட் அப்படின்னு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்கு சீக்கிரமாக அவங்க ஊர்லேயே ஸ்போர்ட்டிங் CP அப்படிங்கிற ஒரு கிளப்புக்கு அவர் ஆட வைக்குது. அங்கே வந்து ஒரு 3 வருஷம் ஆடிட்டு இருக்கிறாப்புல. அப்போ தான் வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. அவங்க ஊரில் ஸ்போர்ட்டிங் CP அப்படிங்கிறது ஒரு பெரிய கிளப்பாக இருந்தாலும் அந்த கிளப்புக்கும் உலகத்தில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் கிளப்பான என்னோட ஃபேவரட் கிளப்பான மான்செஸ்டர் யுனைடெட்க்கு எதிராக வந்து அவருக்கு விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ மான்செஸ்டர் யுனைடெடோட ஒரு பெரிய ஜாம்பவான், த கிரேட்டஸ்ட் கோச் வந்து பார்த்தீங்கன்னா சர் அலெக்ஸ் ஃபர்கியூசன். அவர் வந்து இவர் பார்க்குறாரு, அவன் மெர்சல் பண்ணிட்டான், நம்ம டீமை திணற விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை நம்ம தூக்குறோம் அப்படின்னு மான்செஸ்டர் யுனைடெட்க்கு வந்து தூக்கிட்டு வராரு. ஸோ நிறைய ஃபுட்பால் லீக்ஸ் உலகத்தில் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான லீக் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது பிரீமியர் லீக். ஸோ இந்த பிரீமியர் லீக்ல வந்து மான்செஸ்டர் யுனைடெட்ல கிறிஸ்டியானோ ரொனால்டோ டீன் ஏஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விளாட்றதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்குது. விளாட்றத பார்த்தோன்னே எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு, ஸோ இந்த லீகோட பெஸ்ட் பிளேயராக அவன் தான் இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரிப்ளிங்லாம் இருக்குல்ல, சும்மா காலாலேயே வித்த காட்டுறது, அதெல்லாம் வந்து பண்ணினே இருப்பாப்புல. ஸோ இப்போ நம்ம பார்க்குற ரொனால்டோ வேறு, அந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்த ரொனால்டோவே வேறு. அவர் விளாட்றத பார்க்கறதுக்கே வந்து செம்மையாக இருக்கும். ஏன்னா மெஸ்ஸியே வந்து ஒரு வாட்டி சொல்லியிருக்காப்புல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை சொல்லிடுறேங்க, இது வந்து CR7ஓட 40வது பிறந்தனால எனக்கு அவரை பிடிக்கும் அப்படிங்கிறனால அவரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவரையும் மெஸ்ஸியும் நம்ம கம்பேர் பண்ணி இந்த வீடியோவில் பேசவே போகிறதில்ல. ஏன்னா மெஸ்ஸி வந்து ஒரு கோட்னா CR7 ஒரு கோட். ஏன் CR7 ஒரு கோட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபேன் பாய்ஸ் உடனே வந்து அடிச்சுக்காதீங்க. அதுக்கு தனி இன்னொரு நாள் ஒரு வீடியோ பண்ணலாம், CR7 vs மெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் மெஸ்ஸியை வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து காசு கொடுத்து பார்ப்பேன் ஒருத்தரோட கேம் அப்படின்னா வந்து மான்செஸ்டர் யுனைடெட் அந்த வெர்ஷன் ரொனால்டோவை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு ஒரு விளையாடுறத பார்க்கறதுக்கே அவ்வளோ என்டர்டைனிங்காக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபெயிண்ட் பண்ணுறது, அப்புறம் ஃபேக் பண்ணிட்டு எல்லாருமே வந்து சூப்பராக ட்ரிபிள் பண்ணி போகிறது. ஸோ அந்த டீமை வின் பண்ணுறது வைக்கிறதுக்கான எல்லா வேலையுமே முழு டெடிகேஷனோட வந்து பார்த்து கொடுப்பாப்புல. ஸோ அந்த டைமில் எனக்கு மான்செஸ்டர் யுனைடெட் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிடிக்கும் தெரியும். அதுக்கப்புறம் தான் ரொனால்டோ அப்படிங்கிறவரே நம்மளோட லைஃப்பில் வராரு, ஏன்னா இந்த கிளப்புக்குள்ளே வந்ததுனால. அப்போ ஒரு வேர்ல்ட் கப் மேட்ச்னு நினைக்கிறேன். அதில் அந்த டைமில் எனக்கு ரொனால்டோ வந்து சுத்தமாக பிடிக்காது. ஒருத்தனை பார்த்தாலே எரிச்சலாக வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஆளாக தான் வந்து ரொனால்டோ இருப்பார். ஏன்னா டேலண்ட் இருந்தாலும் ஷோ போட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சீன் போட்டுனே இருப்பாங்க ஓவரா. அந்த மாதிரி ஒரு ஆளாக தான் வந்து அந்த டைமில் ரொனால்டோ வந்து என் கண்ணுக்கு தெரிஞ்சார். குறிப்பாக வந்து ஒரு வேர்ல்ட் கப் மேட்ச்சில் வந்து ரூனி, நம்ம யுனைடெட் பிளேயர் ரூனி இருப்பார், இங்கிலீஷ் பிளேயரு. அவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து சும்மா போங்க அடிச்சுட்டு அவர் வந்து கீழே தள்ளி விட்டான் அப்படிங்கிற மாதிரி கீழே விழுந்துருவார். அப்புறம் ரூனிக்கு வந்து தள்ளி விட்டோன்னு ரெட் கார்டு கொடுத்துருவாங்க. அப்போ ரொனால்டோ கண் அடிச்சுட்டு போவார். அந்த டைமில் வந்து ரொனால்டோ வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹேட்டட் பிளேயர் உலகத்துக்கே, எனக்கும் தான். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த டீமில் ஒரு முக்கியமான பிளேயராக மாறுறாரு. ஏன்னா அது ஒரு சாதாரண டீம் இல்லை, அதில் விளாட்றவங்க எல்லாருமே ஜாம்பவான்கள், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் லெஜெண்ட்ஸு, எல்லாமே சீனியர் பிளேயர்ஸு, நிறைய கப்பை ஏற்கனவே வின் பண்ணவங்க. அதான் பிரீமியர் லீக் எல்லாமே வின் பண்ணியிருந்தாங்க, சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணவங்க கூட அந்த டீமில் வந்து விளாட்டுருந்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு டீமுக்குள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பிளேயராக மாறுறாரு. அவங்களோட வின்னிங் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான காரணமாகவும் மாறுறாரு. முக்கியமாக சார் அலெக்ஸ் ஃபர்கியூசனோட ரொம்ப ஃபேவரட் பிளேயராகவும் மாறுறாரு. இந்த நேரத்தில் வந்து எப்போவுமே ஃபுட்பாலில் ஒரு விஷயம் இருக்கும், மான்செஸ்டர் யுனைடெட்ல செம்மையாக விளையாடிட்டாங்க அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ப்ரொமோஷன் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரே ஒரு கிளப் மட்டும்தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கிளப் மான்செஸ்டர் யுனைடெட். ஆனால் வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ் கிளப் அப்படின்னு அழைக்கப்படுற, மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கிளப் ஆஃப் த செஞ்சுரி அப்படின்னு அழைக்கப்படுற வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரியல் மேட்ரிட். ஸோ மான்செஸ்டர் யுனைடெட் இல்லை வேறு ஏதாவது டீமில் விளையாடிட்டாங்க அப்படின்னா ரியல் மேட்ரிட்ல வந்து அவங்களை அதிக காசு கொடுத்து வந்து கூப்பிட்டுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியரும் வந்து ஆயிருக்காங்க. பெருசாக வந்து சோபிக்கில் ஷைன் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அங்கே போகிறது அப்படிங்கிறது ஒரு கேம்பிளிங் மாதிரி தான். அங்கே போனால் ஒன்று சிறப்பாக செயல்படணும், இல்லைனா ஃப்ளாப் ஆயிரும். அந்த டீம் மட்டும் அப்படியே ஒதுக்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேரியரே வந்து காலியாயிரும். ஆனால் நம்மளால் அங்கே போகிறாப்புல இவ்வளோ பெரிய கிளப்பு, அதுக்கு முன்னாடியே அது ஒரு லெஜெண்டரியான கிளப்பு தான்.
இவர் போயிட்டு அவர் ஒரு 10 வருஷம் கிட்ட வந்து விளையாடி அதுக்கப்புறம் வெளில வரும்போது அந்த ரியல் மாட்ரிட்லேருந்து வெளில வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளப்போட மோஸ்ட் டெக்கரேட்டட் லெஜெண்டாக வந்து மாறுறாப்புல. மற்ற டீம்லாம் சப்பையாக விளாட்னாலும் இவங்களுக்கு ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ரைவல்ஸ் ஆர்ஸ் ரைவல்ஸ் ஆனால் பார்சலோனாவும் இருப்பாங்க. அவங்களும் வந்து ஈக்குவலாக டஃப் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் ஈடு கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் டிகேட் வந்து ரியல் மாட்ரிட்லேருந்து வெளில வரும்போது அவங்களோட அதிகமான கோல் அடித்த கோல் ஸ்கோரராக வந்து வெளில வராப்புல. ஸோ ரியல் மாட்ரிட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் போயிட்டு செம்மையாக சாதிச்சுட்டு அங்கேருந்து வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நியூ சேலஞ்சுக்கு போகிறாரு. ஸோ இந்த ரியல் மாட்ரிட்லேருந்து வெளில வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேலன் டிஆர் வின் பண்ணிட்டாரு, நிறைய சாம்பியன்ஸ் லீக் வந்து வின் பண்ணிட்டாரு, தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் லீக் கூட வின் பண்ணிட்டாரு. ஒரு டெக்கரேட்டட் பிளேயராக அதுக்கப்புறம் ஒரு நியூ சேலஞ்சுக்கு வந்து போகிறாரு. இட்டாலியன் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபென்சிவ் லீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு ரொம்ப குறுகிய டைம்லேயே வந்து யுவென்டஸ் டீமில் விளையாடி வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து ஏற்படுத்துறாரு, நிறைய கோல் அடிக்கிறாரு. அங்கேயும் வந்து லைக் அந்த லீகோட எல்லா ட்ராஃபிஸையுமே வந்து வின் பண்ணிட்டு வராப்புல. அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் ஒரு சூப்பரான விஷயம் வந்து நடக்குது. ரொம்ப நாளாக அதாவது மான்செஸ்டர் யுனைட்டட்லேருந்து அவர் ரியல் மாட்ரிட் போனதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் இந்த ட்ரான்ஸ்ஃபர் லாபி வர்றப்போ தான் சொல்லுவாங்க ரொனால்டோ வந்து திருப்பி யுனைடெட்க்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் ஃபேன்ஸ்லாம் வந்து கிளப்பி விடுவாங்க. ஏன்னா ஒரு ஆசை, ஏன்னா வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் போனதுக்கப்புறம் தான் நம்ம டீமில் விளையாடி இருக்கிற இந்த ரொனால்டோ தான் நம்மளோட பெஸ்ட் பிளேயரு, நம்ம கிளப்போட பெஸ்ட் பிளேயரு, போயிட்டாரு, திருப்பியும் வந்தால் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஸோ எல்லா வருஷமும் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் அந்த ரூமர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். பட் ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உண்மையாகுது. ஸோ யுவென்டஸ்லேருந்து திருப்பியும் வந்து ரொனால்டோ மான்செஸ்டர் யுனைடெட்க்கு வந்து வராரு. அது ஒரு ஹீரோயிக் கம்பேக் அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பீட்டர் டியூரின்னு நினைக்கிறேன் அந்த ஆள் வந்து கமெண்ட்ரி பண்ணியிருப்பான். அது வந்து ஒரு ஹீரோ வந்து திருப்பி வரவேற்கிறதுக்கு என்னென்ன வார்த்தை அலங்காரங்கள்லாம் பண்ணுமோ அந்த வார்த்தை அலங்காரத்தோட வந்து கூப்பிடுவாங்க. உள்ளே வருவார். ஃபர்ஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா பிரேஸ், அதாவது 2 கோல் அடிப்பார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிரிப்டாக சினிமாவில் மட்டும் தான் எழுத முடியும். அந்த மாதிரி ஒரு ரிட்டர்னாக இருந்துச்சு. என்ன மாதிரி வந்து மேன்யூ ஃபேன்ஸ்லாம் வந்து கண்ணிலேருந்து தண்ணி வர ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி வரைக்கும் அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டிண்ட் எப்படி முடிஞ்சுது, ரொம்ப பேடாக முடிஞ்சுது, ரொம்ப அசிங்கப்பட்டு வெளில போனார், அதெல்லாம் வந்து வேறு விஷயம். நம்ம பாசிட்டிவான விஷயத்தை பற்றி மட்டுமே இந்த வீடியோவில் பேசலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு, வேர்ல்ட் கப் நடக்குது. வேர்ல்ட் கப்பில் ஒரு பெரிய ஹார்ட் பிரேக். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 4க்கும் மேற்பட்ட வேர்ல்ட் கப்பில் வந்து ரொனால்டோ விளையாடிட்டாப்ல. அந்த ரொனால்டோவோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறத தாண்டி போர்ச்சுகல் மாதிரி ஒரு சின்ன கண்ட்ரிலேருந்து வரக்கூடிய ஒரு டீம்லேருந்து வேர்ல்ட் கப்பை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ரொனால்டோ ஏற்கனவே வந்து போர்ச்சுகலோட சேர்ந்து யூரோ வின் பண்ணியிருப்பாரு 2016. அதுவே அந்த கண்ட்ரிக்கு ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லலாம். பட் போர்ச்சுகலோட கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் டீமை வச்சுட்டு ரொனால்டோ வந்து இந்த வேர்ல்ட் கப்பை வந்து வின் பண்ணுவார் எப்படியாது அப்படின்னு நினச்சாங்க. அந்த கத்தாரில் நடந்த வேர்ல்ட் கப்பில் வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்காக வந்து மொராக்கோ அவங்க கூட தோற்று வந்து வெளில வராப்பில் அழுதுகிட்டே வந்து வெளில போவார். அவருக்கே தெரிஞ்சிச்சு இவ்வளோ நாள் வந்து ட்ரை பண்ணிட்டோம், ஒரு பெஸ்ட் டீமோட நம்ம போய் ட்ரை பண்ணியிருக்கோம், இதான் நம்மளோட டூ ஆர் டை லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த டோர்னமெண்ட் விட்டு நம்ம வந்து வெளில வந்துட்டோம், இதுக்கு மேலே நம்மளால் வேர்ல்ட் கப்பை வில் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வருவார். அவர் மட்டும் இல்லைங்க, நானும் தான் ரொனால்டோ ஃபேன்ஸ் எல்லாருக்குமே எனக்கு பேடாக ஃபீல் ஆகிருக்கும். சரி, அந்த வேர்ல்ட் கப் எப்படி நடந்தது, அந்த வேர்ல்ட் கப் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்துச்சு, அதெல்லாம் கூட வந்து ஒத்தி வைக்கலாம். ஆனால் அந்த வேர்ல்ட் கப்பில் வந்து மெஸ்ஸி வந்து வின் பண்ணிடுவாப்பில் அர்ஜென்டினா சார்போ. ஸோ அதனால் வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டாரு, அதனால் மெஸ்ஸி தான் கோட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து ரொனால்டோ ரொம்ப கீழே தள்ளி அசிங்கப்படுத்துகிற மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. பட் விராட் கோலி போன்ற ஸ்போர்ட்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்ட பல ஜாம்பான்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஏன் விராட் கோலி என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, தலைவா, அதாவது நான் தமிழில் சொல்கிறேன், இங்கிலீஷில் படுத்தேன், நீ வந்து வேர்ல்ட் கப்பை வின் பண்ணி தான் நீ ஒரு கிரேட்டஸ்ட் பிளேயர் ஆஃப் ஆல் டைம்னு ப்ரூவ் பண்ண தேவையில்ல, நீ வந்து நீயே போதும், நீ பண்ணியிருக்க அவ்வளோ சாதனைகள், நீ அவ்வளோ பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேர்ல்ட் கப் இல்லை அப்படிங்கிற கவலை அவருக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேன்ஸ்க்கும் இருந்தாலும் அந்த வேர்ல்ட் கப் விட்டு வெளில வந்தாலும் தொடர்ந்து ரொனால்டோட ஃபேன்ஸ்லாம் அவர் வந்து விடவே இல்லை, ரொனால்டோட இடமும் எந்த விதத்துலையும் வந்து குறையவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போது பெஸ்ட் லீக்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது இங்கிலீஷ் லீகு, அப்புறம் இட்டாலியன் லீகு, அப்புறம் ஃப்ரெஞ்ச் லீகு, ஜெர்மன் லீகு, அதெல்லாம் வந்து சொல்லலாம். இதெல்லாம் ரொம்ப காம்படிட்டிவான லீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலே விளையாடினா தான் அவங்க வந்து எலைட் பிளேயராக வந்து பெரிய பிளேயராக பார்க்கப்படுவாங்க. ஆனால் சவுதியில் வந்து ஃபுட்பாலை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தான் வந்து ஆயில் மணி நிறைய வச்சுருக்காங்களே, கொட்டோன்னு கொட்டி அந்த லீகை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வராங்க. அதில் முக்கியமான ஒரு பிளேயர் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஸோ சவுதி லீகுன்னு ஒன்று நடக்குதானே நிறைய பேருக்கு அது வரைக்கும் தெரியவே தெரியாது. இதுக்கு முன்னாடி சைனீஸ் லீக் வந்து அதை பண்ணிருந்தாங்க, கோடியாக வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்து டக்குன்னு காசு கொடுத்து அங்கே கூப்பிட்டுக்கிறது. இதே மாதிரி சவுதி லீக் பண்ணி ரொனால்டோ வந்து சவுதிக்கு போனோன்னே ஹோல் வேர்ல்டே சவுதி லீக் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க ஆரம்பிச்சது. இன்றைக்கி அல் நசர் அப்படிங்கிற ஜெர்சியெல்லாம் நானே வெக்கப்படாமல் போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ரொனால்டோ 7 அப்படிங்கிற பேர் தான் வந்து காரணம். சும்மா ஃபேஷனுக்காக அங்கேயும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சப்ப லீக் அப்படின்னு சொன்னால் கூட இப்போ வந்து 40 வயசு ஆகுது. இன்றைக்கு வரைக்கும் வந்து அந்த கோல் வெறி அப்படிங்கிறது நம்ம ஆளுக்கு வந்து தீரவே இல்லை. கோலை போட்டுனே இருக்கிறாப்புல. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆல்மோஸ்ட் நான் இப்போ பேசிட்டு இருக்கும்போது 923 கோலுன்னு நினைக்கிறேன். இன்னும் 79 கோலும் இன்னும் அடிச்சா 1000 கோலை போய் நெருங்க போகிறாரு. இப்போவே ஆல்ரெடி வந்து அதிக கோல் அடித்த ஒரு சூப்பர் ஹியூமன் நம்ம ரொனால்டோ தான்.
1000 கோல தொடக்கூடிய முதல் ஹியூமனாகவும் இருப்பாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் அவர் வந்து ரீசெண்டாக சொல்லிட்டாரு, எனக்கு வந்து ஏஜ் ஆகிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப கம்மி இயர்ஸ் தான் இருக்குன்னு தெரியும், நான் எப்போ என்னோட பூட்ஸ் ஹேங் பண்ணாலும் அதான் ரிட்டையர் ஆனாலும் ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவோடு தான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரொனால்டோவோட அந்த கேரியரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது, அவரோட ஸ்டைல் ஆஃப் பிளே இருக்குது, அவர் எப்படிலாம் வந்து ட்ராஃபீஸை வின் பண்ணார், முக்கியமான மேட்சஸ் அதெல்லாம் விட்டுட்டு ஏன் அவ்வளோ ஷார்ட்டாக சொல்லிட்டேன் அப்படின்னா, ரொனால்டோவோட பிளேயிங் கேரியரை பற்றி நீங்களே போயிட்டு கூகுளில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது எல்லாருக்குமே ஸ்டாட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதில் வந்து சொல்லுவோம். நான் ஸ்டாட்ஸ் சொல்கிறதுக்காக வரல. ரொனால்டோ அப்படிங்கிற பிளேயர், அந்த ஃபுட்பால் பிளேயர், அந்த ஃபுட்பால்லேருந்து மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மனுஷனை அப்படி பில்லியன் பீப்புளை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தான் கடைசியாக சொல்லணும்னு எனக்கு ஆசை. ஸோ எந்த துறையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் வந்து ஹார்ட் ஒர்க், செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இங்கிலீஷில் ஒரு பழமொழியாக இருக்கும், என்னது, டைம் அண்ட் எகெயின் வந்து டேலண்ட்டை வந்து ஹார்ட் ஒர்க் வந்து பீட் பண்ணும். அதான் அந்த முயல் நாம கதை மாதிரி எவ்வளோ நீ ஸ்பீடாக போனாலும் கன்சிஸ்டன்சி இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் அவங்கள வீரர்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி போர் வீரர்கள்லாம் தினசரி வாழ்க்கையில் வந்து போரிடுறதில்ல. நம்ம தினசரி அவங்கள அந்த மாதிரி வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ் ஏன்ஷியன்ட் டைமில் இருந்தாங்களோ அதெல்லாம் வந்து பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கும் ஒருத்தன் களத்தில் இறங்கி போராடி வெற்றி தோல்வி அப்படிங்கிறத தினம் தினம் பார்த்துட்டு இருக்கான். அப்படிங்கிறனால தான் விளையாட்டு வீரர் அப்படிங்கிறத வந்து சும்மா தமிழில் சூப்பராக வந்து சொல்லுவாங்க. அப்படி ஒரு வீரன் ரொனால்டோ அப்படிங்கிறதுக்கு முக்கியமாக இவ்வளோ நாள் அவரோட ஷெல்ஃப் லைஃப் வந்து டாப்ல இருந்ததுக்கு காரணம் செல்ஃப் டிசிப்ளின் தான். ஸோ இத்தனை வயசுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளோட ட்ரைனிங்கு, அந்த ஆளோட ஒர்க் அவுட்டு, அந்த ஆளோட டைமிங், அதாவது அந்த டிசிப்ளினாக வந்து ஜிம்முக்கு போகிறது, ட்ரைனிங்க்கு போகிறது, எல்லாருமே வந்து போகிறதுக்கு முன்னாடியே உள்ளே இருப்பாப்லையாம் ஜிம்மில், எல்லாருமே ட்ரைனிங் முடிச்சுட்டு போகிறப்போ ட்ரெயின் பண்ணியிருப்பாங்களாம். இதுக்கு மேலே வின் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே சாதிச்சாச்சு, ஒரு பெஸ்ட் பிளேயர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஒருத்தர் இவ்வளோ பண்ணிட்டுருக்கானா அவனுக்கு எவ்வளோ வெறி இருக்கும், எவ்வளோ ஹங்கர் இருக்கும். ஸோ நம்மால் வந்து அந்த விஷயத்தில் வந்து வேறு லெவலில் அச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறி எப்பவுமே வந்து டீம்மேட்ஸ் கிட்ட வந்து கோச்சினே இருப்பாப்புல, மூஞ்சி காட்டினே இருப்பாப்புல, கத்தினே இருப்பாப்புல. இது சில நேரத்தில் என்ன மாதிரி ஃபேன்ஸ்க்கே வந்து பிடிக்காம இருக்கலாம். அது ஏன் ஆனால் யோசிச்சு பார்த்தா அவன் ஜெயிக்கிற தவிர்த்து வேறு வழியே இல்லைடா, நோ பிளேஸ் ஃபார் செகண்ட் பிளேஸ் அப்படிங்கிறத, நோ டை நெவர் சே டை ஆட்டிடியூட் வந்து ரொனால்டோக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவர்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து இருந்திருக்காரு. ஸோ அந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது அவரோட விளையாட்டு மட்டும் இல்லாமல் டயட்டாக இருக்கட்டும், நம்மால் வந்து ஸ்மோக் பண்ண மாட்டார், வேறு எந்த ட்ரக்ஸும் பழக்கமும் இல்லை, குடிக்க மாட்டார். மேபி அவங்க ஊரில் ஒயின்லாம் குடிக்கிறது சாதாரண விஷயம் இருக்கலாம், பட் ஆல்கஹால் மட்டுமா தவிர்த்துட்டார். ஏன் அவர் வந்து ஒரு ஃபேஷன் ஐக்கானாக இருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் ஒரு டாட்டு கூட உடம்புல போடுறதில்ல. அதுக்கு வந்து இந்த பிளட் டொனேஷன் பண்ணோம் அப்படிங்கிற ரீசன் சொல்லுவாங்க, அதனாலே தெரியல. பட் அந்த டாட்டு கூட உடம்புல போட்டுக்காமல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சும்மா கட்டார், சும்மா ப்ரூஸ்லி வந்து ஃபுட்பால் விளாட்ற மாதிரி அவரோட பாடியில் வந்து அவ்வளோ கட்ஸ் இருக்கும். இன்றைக்கி ஒரு டீனேஜ் பிளேயருக்கு கூட அந்த அளவுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்குமான்னு தெரியாது. இன்றைக்கும் நம்மளால் வந்து எகிரி வந்து ஹெட்டிங் சூப்பராக பண்ணுவாப்பில், பழைய மாதிரி பண்ணனாலும் இன்றைக்கி வரைக்கும் ஃபிட்டாக இருக்காரு. முழுக்க வந்து கேமில் வந்து தன்னோட ஈடுபாடை வந்து காட்டிட்டு இருக்காருன்னா அந்த செல்ஃப் டிசிப்ளின் தான் காரணம். ஸோ அது நிறைய பேர் ஃபுட்பாலையும் தாண்டி ரொனால்டோ வந்து இன்ஸ்பயர் பண்ண வச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபேமிலி டைம். ஸோ எல்லாருக்குமே ஃபேமிலி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்து ரொனால்டோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவரோட ஃபேமிலின்னு ஒன்று ஏற்படுத்திட்டு முழுக்க வந்து விளையாட்டு, அதுக்கப்புறம் ஃபேமிலி, விளையாட்டு அப்படி ஃபேமிலின்றதை சூப்பராக வந்து பேலன்ஸ் பண்ணிட்டே இருப்பார். இது நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் முக்கியமாக வந்து நீங்கள் வந்து எடுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் மட்டும் வந்து சிறப்பாக விளங்கிட்டு உங்களோட பர்சனல் லைஃப்பை நீங்கள் சரியாக பார்த்துக்கல அப்படின்னா வந்து யாராக இருந்தாலும் கடைசியில் ஜீரோவாக போயிடும். அதாவது ஹாப்பினஸ் இருக்காதுங்க. கடைசியில் வந்து ஒரு மன நிம்மதி, ஒரு திருப்தி இருக்கணும்ல. உங்கள் துறையில் நீங்கள் சிறந்து விளங்கி சாதனைலாம் பண்ணாலும் கடைசியில் வந்து நம்ம பர்சனல் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன திருப்தி, ஒரு வெற்றியை ஃபீல் பண்ண வச்ச மாதிரியான சிச்சுவேஷன் நம்மளுக்கு கொடுப்போம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மாவாக இருக்கட்டும், தன்னோட குழந்தைகள், தன்னோட மனைவி எல்லாருக்கூடையும் ரொம்ப அட்டாச்சாக இருப்பார். ஸோ ஃபேமிலிக்கான முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருப்பார். இது வந்து உனக்கு எப்போ அப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? அதான் அவரோட சோஷியல் மீடியா போஸ்ட்லாம் வந்து நம்மளுக்கு காட்டிகிட்டே இருக்க விஷயம்னா, வேலையை தவிர்த்து அதிகமாக அவர் போஸ்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப பெருமைப்பட்டு சிலாகச்சி சொல்கிறது அவரோட ஃபேமிலியை பற்றி, அவரோட குழந்தைகள் பற்றி தான். ஸோ அந்த ஃபேமிலி டைம் அப்படிங்கிறது நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஃபுட்பால் பார்க்காத நிறைய பேரும், ஃபுட்பால் பார்க்காத நிறைய பெண்களும் ரொனால்டோ வந்து தொடர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. என்டர்பிரைசிங். ஸோ என்டர்பிரைசிங் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம செல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான். நம்மளோட துறையும் தாண்டி வந்து நம்மளோட டைம் லாங்காக இருக்கணும் அப்படின்னா வந்து நம்மளை சூப்பராக வந்து என்டர்பிரைஸ் பண்ணிக்கணும். நம்மளை முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்படி செல் பண்ணுறோம், எப்படி நம்ம மார்க்கெட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இதுக்கு ஒரு முன்னாடியாக இருந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் பெக்கம். அவர் வந்து ரியல் மேட்ரில் விளையாடி இருக்காரு. அதுக்கப்புறம் தன்னோட ஸ்போர்ட்டிங் லைஃப் முடிஞ்சதுக்கப்புறமா பெக்கம் எப்பவுமே இப்போ வரைக்கும் ஒரு ஃபேஷன் ஐக்கனாக இருக்காரு. ஒரு டீமை வாங்கி அதுக்கு வந்து ஓனராக இருக்காரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தன்னால் என்னெல்லாம் பிஸ்னஸ் வந்து அந்த ஃபுட்பாலை சுற்றி பண்ண முடியுமோ எல்லாமே வந்து பண்ணிகிட்டே இருப்பார். அந்த CR7 வந்து இந்த பீக் அடைஞ்சவனே பண்ண ஆரம்பிச்சார். CR7 ஜெட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். CR7ஓட சென்ட்டு அதெல்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து விற்பாங்க.
பண்ணுவாங்க, அதுவும் ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் ஆரம்பிச்சிட்டாப்ல. நிறைய பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணி தன்னை சுற்றி தன்னை ஒரு பிராண்டாக மாற்றிட்டு, அதாவது நான் சொல்லிட்டு இருக்க CR7 அப்படிங்கிறது வந்து செல்ல பேர் பட்ட பேர் மட்டும் இல்லை, அதை ஒரு பிராண்டாக மாற்றி ஒரு என்டர்பிரைசிங் விஷயம் வந்து பண்ணியிருக்காப்ல. இதுவும் நிறைய பேருக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான விஷயமா மாற்றி கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படிங்கிற ஐக்கனை வந்து அவங்களோட மைண்டுக்குள்ளே வந்து இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. அதாவது செலுத்தி இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. பிலாந்த்ரபி, அதாவது வந்து சேவை செய்யும் மனப்பான்மை. நிறைய காசு சம்பாரிச்சாலும் எத்தனை பேர் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு தெரியாது. அது நிறைய பேருக்கு தெரியாமல் கொடுக்குறது. எல்லாருமே வந்து சொல்லுவாங்க இந்த ஹீரோ வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் வந்து நிறைய நல்லதெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து மக்களுக்கு தெரியாமல் நல்லதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. நிறைய ஃபவுண்டேஷன், நிறைய சேரிட்டி ஒர்க்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த விஷயமும் அவனை ஒரு மனுஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்பால் பிளேயரையும் தாண்டி வந்து மக்களோட மனசுக்குள்ளே வந்து கொண்டு போயிருக்கு. ஸ்டைலு, டூயிங் இட் வித் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய ஃபேஷன் வந்து ஃபுட்பால் பிளேயர்ஸ் கிட்ட தான் வந்து ஒரு ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அவங்களோட இயர்ரிங்ஸு, அதுக்கப்புறம் போடுற ட்ரெஸ்ஸிங் எல்லாமே வந்து அந்த ஃபுட்பால் ஜெர்சி அப்படிங்கிறது ஒரு ஸ்டைலாக மாறினது வந்து ஃபுட்பால் அந்தளவுக்கு இம்பாக்டாக உலகத்து ஃபுல்லாக வந்து ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ நம்மால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலாக இருப்பாப்ல. முடிஞ்ச அளவுக்கு அவரோட ஹேர் ஸ்டைலு, அவரோட ட்ரெஸ்ஸிங்கு, அவர் பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பசங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம். ஸோ கஷ்டமான விஷயம் 90 மினிட்ஸ் ஓடிட்டே இருக்கணும், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்புறம் மைண்டையும் யூஸ் பண்ணி விளையாடிட்டே இருக்கணும். அந்த நேரத்தில் நீ உங்களோட அழகுபடுத்திட்டு நீ போயிட்டு அந்த விஷயத்தை வந்து சிறப்பாக செஞ்சு முடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டார் மாதிரி தான். ஸோ நம்மால் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல்லாம் செம்மையாக பண்ணிப்பாப்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை சூப்பராக கேரி பண்ணிட்டு அவன் வந்து இன்றைக்கி ஏஞ்சி கண்டிப்பாக கோல் வச்சுட்டு ஒரு செலிப்ரேஷன் பண்ண போகிறோம், அதுக்காக நேற்று நைட்டே அவன் கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஸ்டைலை முடிவு பண்ணிட்டான், ஒரு செலிப்ரேஷன் முடிவு பண்ணிட்டான் அப்படிங்கிற லெவலுக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸோட CR7 வந்து தன்னோட ஸ்டைலிஷான ஒரு பிளேயராக எப்போவுமே வந்து காட்டிகிட்டே இருப்பார், ஸ்டைலிஷான ஹியூமனாக இருப்பார். இது ஆப்வியஸ்லி அவரை நிறையா பேர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நெக்ஸ்ட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, அதாவது ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால் அவர் வந்து மான்செஸ்டர் யுனைட்டடில் இருக்கிறப்போ வந்து யார் உங்களை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட வந்து கேட்பாங்க. ஒருத்தர் வந்து மேரடோனா, பீலே, இது மாதிரி வந்து இவங்க தான் எப்போவுமே கிரேட்டஸ்ட் பிளேயர் இன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. கடைசியில் இவர்கிட்ட மைக்க நீட்டினா இவர் வந்து மை செல்ஃப் அப்படின்னு சொல்லுவார். கரெக்டாக கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து சிரிப்பாக தான் வந்திருக்கும். அதை ஒரு ஜோக்காக எடுத்துகிட்டு கடந்து போயிடுவாங்க. நிறைய பேருக்கு பார்த்தா பைத்தியக்காரன் லூஸ் மாதிரி எதாவது சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி எப்படி சொல்ல முடியுமா? ஸோ அந்தளவுக்கு அந்த காலகட்டத்திலேயே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் தாண்டா அது, என்னால் அதை பண்ண முடியும், என்னால் எக்ஸ்ட்ரா மைல் ஓடனா அதை வந்து பண்ண முடியும்னு. டேலண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் மெஸ்ஸி மாதிரி வந்து ஒரு பாண்ட் மெஜிஷியன் அப்படின்னு சொல்ல முடியாது அவரை. ஸோ அவருக்கு டேலண்ட்டையும் தாண்டி ஒரு செல்ஃப் டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க், இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புஷ் பண்ணோன்னா நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்து நம்மளால பெஸ்ட் பிளேயராக மாற முடியும் அப்படின்னு தெரிஞ்சுது. அவனுக்கு முதல்ல உணரணும். மற்றவன் எவ்வளோ தான் வந்து இன்ஸ்பயர் பண்ணி கமான் ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லிட்டே இருந்தாலும் நம்ம அதை உணரணும், நம்பணும். அப்படி நம்ம நம்பினா நம்ம அதுக்கான எஃபர்ட்டை போட்டால் அந்த கோலை அடையலாம் அப்படிங்கிறத அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வந்து ரொனால்டோ கிட்ட இருந்து நானாக நிறையா பர்சனலாக வந்து எடுத்துருக்கேன்ப்பா. இது மாதிரி நிறையா மில்லியன்ஸ் ஆஃப் பசங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. R9, அதாவது மோஸ்ட் ஃப்ளாம்போயன்ட் பிளேயர், மோஸ்ட் ஸ்டைலிஷ் பிளேயர், மோஸ்ட் என்டர்டைனிங் பிளேயர் அப்படின்னு சொல்லப்படுற பிரசிலின் ரொனால்டோ, ஒரிஜினல் ரொனால்டோ அப்படின்னே வந்து சொல்லலாம். த கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரைக்கர் இன் ஃபுட்பால் R9, அவர் தான் வந்து ரொனால்டோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பீலே தான் இருக்கார், ஒரே மேரடோனா, ஒரே மெஸ்ஸி தான், ஒரே ஜிடான் தான். ஆனால் ரொனால்டோனா ஏற்கனவே ரொனால்டோனா பிரசிலியன் ரொனால்டோ தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஏன்னா பல வாட்டி வேர்ல்ட் கப்பை வின் பண்ணியிருக்காரு, சூப்பர் பிளேயரு, அவருக்கு ஒன்று ஸ்டைல் இருக்குது, அவரோட முகம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதையும் தாண்டி இன்ஃபேக்ட் ரியல் மேட்ரிட்லேயே விளையாடி அந்த ரொனால்டோ அப்படிங்கிற பேரை எல்லாருக்கும் மறக்க வச்சு இன்றைக்கி வந்து ரொனால்டோ அப்படின்னாலே டக்குன்னு எல்லாருக்குமே நினைவுக்கு வருது கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான். ஸோ ஒரு பிராண்டை வந்து ஒரு பெரிய பிராண்டை எக்லிப்ஸ் பண்ணுற அளவுக்கு உருவாக்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ R9 அப்படிங்கிற அந்த பேரை வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் மறக்கடிச்சு CR7 அப்படிங்கிற பேரை வந்து மேலே கொண்டு வந்திருக்கான். அப்படின்னா இந்த ஆள் எந்த அளவுக்கு தன்னை எக்ஸ்டென்சிவாக புஷ் பண்ணி முழு எஃபர்ட் போட்டு ஒரு பிளேயராக மட்டும் இல்லாமல் ஒரு ஐக்கனாக மாறி இருக்கான் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்களேன். கடைசி விஷயம் ஷூ. ஸோ இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் போயிட்டு பட்டம் வாங்குறான், ஸ்டேஜில் ஏறி உடனே வந்து அவங்களோட சான்சலர் முன்னாடியே வந்து ஷூ அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி ரீல்ஸ் பண்ணால் நிறைய பேர் ஷூ அப்படிங்கிறாங்க. எல்லா ஸ்போர்ட்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பல ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து இப்போ டென்னிஸில் ஒரு செட்டு வின் பண்ணிட்டாங்க, இல்லை மேட்சை வின் பண்ணிட்டாங்க, இல்லை கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஷூ பண்ணுவாங்க. இந்த ஷூ அப்படிங்கிற செலிப்ரேஷன் தான் அவர் சொன்னார். நான் ஒரு வாட்டி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, டக்குன்னு யோசித்தேன், ஓடி போயிட்டு நிற்கிறதுக்கு முன்னாடி சும்மா திரும்பி நிற்கணும் அப்படின்னு நினச்சேன். அது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபேமஸ் ஆகும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஓடி போயிட்டு இப்படி பண்ணி ஷூன்னு சொல்கிறப்போ வந்து ரொனால்டோ மட்டும் இல்லை, அந்த ஸ்டேடியமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஊ அப்படிங்கிற செகண்ட் வந்து கொடுக்கும். ஸோ இன்றைக்கு வரைக்கும் வந்து எவ்வளோ செலிப்ரேஷன்ஸ், ஐகானிக் செலிப்ரேஷன்ஸ் இருந்தாலும் அந்த ஷூ அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் உலகத்தில் கடைக்கோடி வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் வந்து பரவிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ரொனால்டோ வந்து உருவாக்கிட்டு போன விஷயங்கள், உருவாக்கி இருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து ஏராளம். அதில் முக்கியமான விஷயத்தெல்லாம் தான் சும்மா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஏன் ரொனால்டோ ஒரு ஃபுட்பால் பிளேயர்ன்ற ஒரு இடத்துல இருந்து மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது
என் சைட்லேருந்து ஒரு ஃபேன் பாயாக நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நான் அதான் முக்கியமான விஷயம் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து CR7 ஃபேன்ஸ் இல்லை ஃபுட்பால் ஃபேன்ஸ் இல்லை CR7 ஹேட்டர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கடைசியாக ஒரே ஒரு விஷயம், இந்த நார்மல் மனுஷனாக இருந்து யூடியூபராக மாறினவன் எவனுமே வந்து ஒழுங்காக இருந்ததா சரித்திரமே இல்லை. அவங்க வாய் வந்து சும்மாவே இருக்காது, ஓவராக பேசிகிட்டே இருப்பாங்க. ஜிப்போ போட்டு வந்து மூடி லாக் பண்ணும் அப்படி தான் தோணுது. ஏன்னா தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு எல்லாத்துலேயும் கால் பதிச்சுட்டு கடைசியில் ஒரு யூடியூபராக வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து மாறி இருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிச்சு இன்னும் கொஞ்ச நாள் ரிட்டையர்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யுவர் கிறிஸ்டியானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுலாம் வந்து பண்ணிருக்காரு. ஸோ அதில் மிஸ்டர் பீஸ்ட் அவரோட ரைவல்னு சொல்லப்பட்ட மிஸ்டர் பீஸ்ட்டை கூட வந்து அவர் கூட உட்காந்து பேசியிருக்காரு. அதில் இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டின்னு நினைக்கிறேன், அதில் நம்மால் கிட்ட வந்து எவனோ தேவையில்லாமல் வாயை வந்து பிடிங்கிருக்கான். அதில் நம்மால் சொல்லியிருக்காரு, நான் தான் வந்து கிரேட்டஸ்ட் பிளேயர் ஆஃப் ஆல் டைம். மேரடோனா, பிஏ அண்ட் மெஸ்ஸிலாம் வந்து ஒருத்தருக்கு பிடிக்கும், அவங்களோட சாய்ஸ் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் கோட், நான் தான் கிரேட்டஸ்ட் பிளேயர் ஆஃப் ஆல் டைம் சொல்லியிருக்காரு. தலைவா, நீ கோட்டுன்னு நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, நீயே அதை அடிக்கடி சொல்லாத தலைவா, கேட்கறதுக்கே கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. எனிவே 40வது பிறந்த நாளில் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்ஸ்பைரிங் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் இந்த தமிழ் வீடியோ அவர் பார்க்க போகிற மாதிரி இருந்தாலும் வந்து ஒரு CR7 ஃபேனாக இதை பண்ண எனக்கு ஒரு திருப்தி இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி வந்து நிறைய இன்ஸ்பைரிங் கேரக்டர்ஸ், ஐகான்ஸ் கிட்டலாம் வந்து இன்ஸ்பிரேஷனை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு என்னோட சார்பாக வந்து